நேற்று கூட ஒரு சாதி தங்க தலைவரை வந்து பேட்டி எடுத்தாங்க. எங்கள் குடும்பத்தில் நடந்தால் கூட நான் கொலை தான் பண்ணுவேன்னு அவர் சொன்னார். இப்படி சொல்ல முடியுது இந்த இடத்துல, இந்த நேரத்தில்? உங்கள் மனசுக்குள்ளே கூட அந்த கேரக்டர் இருக்கலாம், நான் அதை சொல்ல வரல. பட் வாயினால எப்படி வெளில சொல்கிறது? அதை மாரி செல்வராஜோட படம் அதோட ஐக்கு ஒன்று நீ பார்த்தா, பரியாரம் ஐக், எது வேணுமோ எப்போ வேணுமோ மாறலாம் தம்பி. ஆமாம் ஆமாம், நீங்கள் மாறாத வரைக்கும் இங்கே எதுவும் நீங்களாக இருக்கிற வரையும் நான் நாயாக தான் இருப்பேன். குறைந்தபட்சம் அந்த மாவட்டத்தில் உள்ள ஐஏஎஸ் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கூப்பிட்டாவது சொல்லியிருக்கணும், சார் உங்கள் பையன் இந்த மாதிரிலாம் போட்டு திருறாப்புல இது தப்பாயிடும் சார், அப்புறம் எஃப்ஐஆர் போடுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே, நைட்டு வந்தோடனே பெல்ட் எடுத்துட்டு பட்டு நாள் வச்சு படா என்னடா வேலை பார்த்துட்டு திருறா அப்படின்னு கேட்டிருந்தாலே, ஏன்னா அவர் வச்சிருக்க வெஃபன்ஸ் எல்லாம் ஹைலி டேஞ்சரஸ் வெப்பன்ஸ், எல்லாமே கொலைக்கருவிகள். டானாமே இருக்கும் தம்பி. இப்படி வந்து இந்த கத்தி இப்படி வளைஞ்சி கீழே ஹேண்டில் இருக்கும், ஹேண்டில் கீழே லாக் இருக்கும், கையை விட்டு வெளியாயிடாம. கத்தி பிடிக்கிட்டு போயெல்லாம் எத்தனை பேர் வெட்டுப்பட்டு செத்துருக்கான். வெட்டுப்பட்ட கத்தியை பிடிக்கிட்டுலாம் வெட்டிருக்காங்க தம்பி. இப்படி வெட்டுனாக்க வளைவான கத்திகளை போய் சிக்கிக்கும், அதுலயாச்சும் கழுத்துல சிக்கிக்கும். இங்கே இதுல எல்லாம் சிக்கலாம் எடுக்க முடியாது. மிக ஆழமான ஒரு திட்டமிடுதல் இருந்திருக்கு. மிளகாப்பொடியெல்லாம் பிளான் பண்ணி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு தம்பி. அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு.